எக்ஸாம்பிள் 1.6 தான் பார்க்க போகிறோம். let x is equal to 1 2 3 4 ஒரு செட் கொடுத்துட்டாங்க and y is equal to 2 4 6 8 10 ஒரு செட் கொடுத்துட்டாங்க and rல ஒரு செட் கொடுத்துட்டாங்க 1 2 2 4 3 6 4 8ன்னு சொல்லிட்டு show that r is a function and find its domain, codomain and range. r function show பண்ணணும், அப்புறம் டொமைனு கோடொமைன் ரேஞ்சு ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆரோ டயக்ராம் போட்டிருக்கோம். இதுலேருந்து நம்ம ஆர் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்கலாமா? இதுதான் இன்புட் சைடு. இன்புட் சைட்லேருந்து அவுட்புட் சைடுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா 1க்கு ஒரு இமேஜ் 2 இருக்குது, 2க்கு 4 இருக்குது, 3க்கு 6 இருக்குது, 4க்கு 8 இருக்குது. ஸோ எல்லா அவுட்புட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஸோ therefore R is a function. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டொமைன் என்னன்னு பார்க்கலாம். டொமைன்னா நம்ம எப்போ என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட் இருக்கிறது, அதாவது ஆரோ ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் வந்து டொமைனு. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 2 3 4 எக்ஸுங்கிற செட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 2 3 4 தான் டொமைன். ஸோ கோடொமைன்னா என்ன? ஆரோ முடிகிற இடத்துல இருக்கிற அந்த செட்டு ஃபுல்லாகவே கோடொமைன் தான். ஓகேவா? இப்போ ஆரோ முடிகிற இடத்துல செட்டில் என்ன இருக்குது? 2 4 6 8 10. ஓகேவா? ரேஞ்சுங்கிறது வந்து ஒய் ஆக்சிஸில் யூஸ் பண்ணப்பட்ட எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ரேஞ்சில் வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு நம்மளுக்கு 2 4 6 8. எக்ஸாம்பிள் 1.7 பார்க்கலாம். A relation f x belongs to y is defined by f of x is equal to x square minus 2 where x is equal to minus 2 minus 1 0 3 and y is equal to rன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனில் லிஸ்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் f of x is equal to x square minus 2. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் f of minus 2 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். minus 2 the whole square minus 2 equal to 4 minus 2 equal to 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு f of எனக்கு minus 1 எடுக்கிறோம். minus 1 equal to minus 1 the whole square minus 2 equal to 1 minus 2 equal to minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு f of 0 equal to 0 square minus 2 equal to minus 2. 0 minus 2 வந்து minus 2 வரும். அப்புறம் f of 3 is equal to 3 square minus 2 equal to 9 minus 2 equal to 7 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப். ஸோ இதை எஃபோட எலமெண்ட்ஸ் எழுதுவோமா? இதெல்லாம் minus 2 2 பேர். நெக்ஸ்ட்டு minus 1 minus 1 பேர். நெக்ஸ்ட்டு 0 minus 2 பேராக இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 7. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டிவிஷன் முடிஞ்சிருச்சு. எஃப் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் எஃப் ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. எஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம ஃபைன் பண்ண எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். 7. ஸோ 2 வந்து minus 2 கிடச்சிருந்துச்சு. minus 1க்கு minus 1 0க்கு. ஸோ இதில் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? யூனிக் எலமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் யூனிக் இமேஜ் தான் இருக்குது. -1க்கு 2 இருக்குது, -1க்கு 2 -1 இருக்குது, 0க்கு -2 இருக்குது, 3க்கு 7 இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இட் இஸ் each element in
the domain of f has unique image. So f is a function. ஓகேவா, இதான் எக்ஸாம்பிள் 1.7 முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் 1.8 பார்க்கலாம். இதில் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 1 3 4 ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3 ரிலேஷன்ஸ் கொடுத்து அதில் அந்த ரிலேஷனில் எதெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, எக்ஸ் டு ஒய்க்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கலாம். R1 ஈக்குவல் டு -5, A 1, A 3, B. இப்போ ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். எக்ஸையும் ஒய்யும் வச்சு இது எக்ஸு -5, எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது -5 1 3 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒயில் என்னெல்லாம் இருக்குது ABC. இப்போது இதுலேருந்து நம்ம ஆரோ போட போகிறோம். -5, A ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1, A, நெக்ஸ்ட்டு 3, B. ஓகேவா, இப்போ இதுலேருந்து இந்த ஆரோ டயக்ராம்லேருந்து பார்த்தோன்னா 4க்கு வந்து நம்மளுக்கு வந்து டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு யூனிக் இமேஜ் வந்து ஒயில் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து 4ல் வந்து இல்லை. ஸோ அதனால் 4 belongs to X but does not have an image in Y. Yல இமேஜ் இல்லை. ஸோ அதனால் R1 is not a relation from X to Y. ஓகேவா, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா R2 ஈக்குவல் டு -5, B 1, B 3, A 4, C. ஓகேவா, இதுக்கு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். -5 1 3 4. நெக்ஸ்ட் இங்கே ABC எக்ஸு ஒய். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, -5லேருந்து பிக்கு ஆரோ போகுது. நெக்ஸ்ட்டு 1லேருந்து பிக்கு, நெக்ஸ்ட்டு 3லேருந்து ஏக்கு, நெக்ஸ்ட்டு 4லேருந்து சிக்கு. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு இப்போது இங்கே டொமைனில் இருக்க எல்லா இன்புட்டுக்குமே நம்மளுக்கு வந்து அவுட்புட் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம், டொமைன் has unique image in Y. So R2 is a function from X to Y. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போது -5 1 3 4 எக்ஸு ஒயில் ஏபிசி. நெக்ஸ்ட்டு 5 வந்து ஏக்கு போகுது, 1 வந்து ஏக்கு போகுது, நெக்ஸ்ட்டு 3 வந்து பிக்கு போகுது, 4 வந்து சிக்கு போகுது,
மறுபடியும் ஒன் வந்து பிக்கு போகுது. ஸோ ஒன்க்கு வந்து 2 இமேஜ் இருக்கு. ஓகேவா? 1 பிலாங்ஸ் டு எக்ஸ் அண்ட் ஹாவ் 2 இமேஜ் இன் ஒய். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரியுது. ஸோ அவ்வளோதான் எக்ஸாம்பிள் 1.8. இப்போ எக்ஸாம்பிள் 1.9 பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா given f of x is equal to 2x minus x square கொடுத்துட்டாங்க. அப்புறம் find f of 1, f of x plus 1, நெக்ஸ்ட்டு f of x plus f of 1. முதல்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கலாம். f of 1 ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க 2x minus x square. ஸோ நம்ம f of 1னா 2xக்கு பதிலாக 1 மைனஸ் 1 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 வந்து 2 மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 1. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இதை உள்ளே கொண்டு போகணும் 2 வந்து. அப்போது 2x அப்புறம் ப்ளஸ் 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2x ஏன்னா 1 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோமா? இங்கே மைனஸ் 2x இருக்குது. இது வந்து ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் வந்து உள்ளே போகும். ஓகேவா? ஸோ மைனஸ் உள்ளே போகிறப்போ 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 2x ப்ளஸ் 2x மைனஸ் 2x போயிடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 1 என்னது ப்ளஸ்ஸு 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ஓட ஆன்சர். அப்புறம் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு. எஃப் ஆஃப் 1 என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 1 ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் 1. இப்போ இதில் வந்து எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. எதுவுமே ஜீரோவும் ஆகாது, எதுவுமே ஆகாது. பிகாஸ் இதில் பவர் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது, இங்கே நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். பவர் அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட் எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. அவ்வளோதான் எக்ஸாம்பிள் 1.9. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.